அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் வாட் ஆர் த வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட். எத்தனை வகையான கோர்ட் இருக்குது கிரிமினல் சைடில், அதை எப்படிலாம் உபயோகப்படுத்திக்கலாம், அதற்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் இது தான். ஐராச்சி ஆஃப் கோர்ட்டு, வாட் ஆர் த கிரிமினல் கோர்ட் பவர் எஸ்டாப்ளிஷ்டு இன் சிஆர்பிசி, பிஎன்எஸ்எஸ், இந்த மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் எழுதக்கூடிய ஆன்சர் இந்த ஒன்றே ஒன்று கான்செப்ட் தான். இத்தனை டயக்ராம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், கடகண்டு எழுதிடலாம். என்னடா நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. வெரி வெரி சிம்பிள், எல்லாமே தெரிஞ்சது தான். அது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தாலுக்கா வைஸாக பிரிக்கும் போது நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வந்துடும். ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாலுக்காவுக்கு கண்டிப்பாக ஒரு கோர்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி தாலுக், எந்த தாலுக்காக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கோர்ட்டு அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய கோர்ட்டு பார்த்தீங்கன்னா வாடகை கட்டடத்தில் தான் இயங்குது. காரணம் என்னென்னா, உடனே செயல்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த கட்டடத்துக்கு மாறிக்கிட்டு வருது. ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அந்த அஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் நடக்குது. அந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஜூரிஸ்டிக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ட்டெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தாலுக்கா ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த யூனிட்டை பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் சம்பந்தமான ஒரு நாட்டிற்கான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன், கண்ட்ரிக்காக. இந்தியா முழுமைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஹை கோர்ட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் செஷன் கோர்ட்டு, ஒரு தாலுக்காவிற்கும் தாலுக்கா கோர்ட்டு, அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இதனுடைய படிநிலைகள். இதில் நிறைய கான்செப்டுங்க இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன பவர்ன்றதை பார்த்துட்டாவே போதும். அதில் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு, ஸ்பெஷல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு, இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது மாநகராட்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற மாதிரி வரும். சென்னை, மதுரை, திருச்சி, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சென்னையில் இருக்குது, இது நம்ம ஆக்சஸும் பண்ணியிருக்கிறோம். அப்படியே இந்த சைடில் வந்தோன்னா தாலுக்கா வயசில் இருக்கிறது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ். இவங்களுடைய பவரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா 1 இயர் மட்டும்தான் அவரால் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுக்க முடியும். அதாவது அஃபெண்டரை பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். 1 வருஷம் தான் தண்டனை அவரால் கொடுக்க முடியும். அதே போல் ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே தான் அவரால் ஃபைன் போட முடியும். இல்லை இரண்டுமே சேர்த்தும் பண்ணலாம் அப்படின்றது தான் இவருடைய தகுதி நிலை. இந்த இடத்துல பார்த்து தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ். இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுடைய ஆன்சரை. ஏன்னா ஏறு வரிசையில் தான் வருது பாருங்கள். ஏறு வரிசையில் தான் இந்த ஆன்சரே பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஆகுது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸ். இவருக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா தண்டனை கொடுப்பதற்குண்டான அதிகாரமும் 10,000 ரூபாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவருக்கு ஃபைன் போடுவதற்குண்டான அதிகாரமும் அல்லது இரண்டுமே சேர்த்து போடக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது. இதே மாதிரி தான் மெட்ரோபாலிட்டனில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வருவாங்க, இவர் பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ், அந்த மாதிரி நினச்சிக்கிங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த 1 இயர்ன்ற கான்செப்டே இல்லை பாருங்கள். ஸோ மெட்ரோபாலிட்டன் அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் கான்செப்ட் வரலை. அதனால் அந்த செகண்ட் கிளாஸ் அப்படின்ற கான்செப்டே இல்லை. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்ற கான்செப்டில் தான் வருது. இவங்க 2 பேரும் எதுலேருந்து பிரிகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மெட்ரோபாலிட்டன் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து பிரிகிறாங்க 2வது ஆப்ஷனில். அப்படியே தாலுக்கா வயசில் வரும்போது பார்த்திங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்கோர்ட் கேடரில் வரும். அதாவது சப்பார்டினேட் கோடுன்னு ஒரு தாலுக்காவில் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்க. அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நபர் தான் பார்த்திங்கன்னா இந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இவருக்கு பார்த்திங்கன்னா 7 வருட காலம் பார்த்திங்கன்னா தண்டனை விதிப்பதற்குண்டான அதிகாரமும், ஃபைன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இவருக்கு வரையறை செய்யப்படலை. அதனால் எவ்வளோ வேணாலும் விதிக்கலாம். அது எல்லாம் இரண்டுமே சேர்த்தும் இவரால் விதிக்க முடியும். அதே மாதிரி தான் சீஃப் பொலிட்டின்
சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இவருடைய கேடரே தான், இவருக்கு உண்டான அதிகாரங்களே தான். 7 வருடங்கள் வரையறை செய்யப்படவில்லை ஃபைனுடையது, இல்லாது அல்லது இரண்டுமே விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படியே தேர்டுக்கு மூவ் ஆனீங்கன்னா செஷன் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய கான்செப்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் தாலுக்கா ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையா, தாலுக் ஜூரிஸ்டிக்ஷன், இது டிஸ்ட்ரிக்ட் ஜூரிஸ்டிக்ஷன். டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா செஷன் ஜட்ஜ் இருப்பார், அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ் இருப்பார். ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்க. இவர்களுக்கு உண்டான அதிகாரத்தை பாருங்கள். 10 வருடங்கள் ப்ளஸ் 11 வருடங்கள் கூட அவரால் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுக்க முடியும். அதே போல் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தூக்கு தண்டனை இவரால் கொடுக்க முடியும். ஃபைன் வரையறை செய்யப்படவில்லை, அல்லது இரண்டுமே சேர்த்து இவரால் தண்டனை விதிக்க முடியும் செஷன் கோர்ட். இதை தான் இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு யூனிட், இது எல்லாமே ஒரு மிஷினரி. இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல பிக் பண்ணணுன்றது நடக்கக்கூடிய அஃபென்ஸை பொறுத்து தான் மாறும். ஒரு கொலை குற்றம் நடக்குதுன்னா நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் உங்களால் பதிவு செய்ய முடியாது. அவருக்கு ஜஸ்ட்டு ஒரு பெயில் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதன் பிறகு அந்த தண்டனையின் அடிப்படையில் 10 வருட கால தண்டனையா, அல்லது 7 வருட கால தண்டனையா, அல்லது 3 வருட கால தண்டனையா, அல்லது 1 வருட கால தண்டனையா, இந்த தண்டனையின் அடிப்படையில் கோர்ட்டை வந்து பிக் பண்ணிக்கணும். நம்ம தான் பிக் பண்ணிக்கணும். அதாவது ப்ராசிக்யூஷனே பிக் பண்ணிப்பாங்க. ஒரு கொலை குற்றம் நடந்து விட்டது அப்படின்னும் போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோர்ட் இருக்குன்னு அதில் தான் நான் வாதிடுவேன் அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக முடியாது. அதே போல் ஒரு சின்னதாக ஒரு அசால்ட் நடக்குது, சின்னதாக ஒரு கீறல் நடக்குது, இல்லைனா சின்னதாக ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது அது 1 வருட கால தண்டனைக்கு உள்ளே இருக்குது அப்படின்னும் போது, இல்லை எனக்கு இந்த கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லை, நான் செஷன் கோர்ட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னால் அதற்கும் வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான் இந்த இடத்துல நீங்கள் புரிய வச்சுக்கணும். இதுதான் ஹைரார்ச்சி ஆஃப் கோர்ட்டு. எந்த ஒரு அஃபென்ஸ் நடக்குதோ, குற்றம் நடக்குதோ, அந்த குற்றத்தன்மையின் அடிப்படையில் தான் கோர்ட்டை பார்த்தீங்கன்னா பிக் செய்யப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள், இதெல்லாம் தான் முக்கியம். ட்ரையல் கோர்ட்டு. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையலில் நடக்கும். அதாவது அஃபென்ஸின் அடிப்படையில், தண்டனை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில். அதன் பிறகு மேலே அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா 4th ஹை கோர்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்படி இல்லைன்னா அப்பெலட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், ட்ரையல் கோர்ட்டில் சொல்லணும் ஒன்று. ட்ரையல் கோர்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுப்போமே. அவர் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா தண்டனை விதிச்சுடுறாரு, கன்விக்ட் பண்ணிடுறாரு. கன்விக்ட் பண்ணும்போது அப்பீல் போனோம் இல்லைங்களா, அப்பீல் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரையல் கோர்ட் கான்செப்டுக்குள்ளவே இருக்கக்கூடிய அடுத்த படிநிலைக்கு செல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் செஷன் கோர்ட்டுக்கு இவர் போகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்பீல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இருக்கும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு சில கேசஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹைகோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஸ்பெஷல் கேஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். இப்போ ஜேஎம் ஃபஸ்ட் கிளாஸில் நடக்குதுன்னா அது சீஃப் ஜுடிஷியல் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் அப்பீல். அப்படி இல்லைன்னா நேரடியாக செஷன் கோர்ட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ செஷன் கோர்ட்லேயே நடக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது. அடிஷ்னல் செஷன் இருக்காங்க, செஷன் ஜட்ஜ் இருக்காங்க, கிரேட் 1, கிரேட் 2, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்பீல் எங்கன்னா ஒரு இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கும். நல்லா புரிஞ்சிக்கணும், ஃபஸ்ட்டு அப்பீல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. அப்படியே செகண்ட் அப்பீல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆல்வேஸ் இந்த இடத்துல செகண்ட் அப்பீல்னு போட்டாச்சு. ஸோ செகண்ட் அப்பீல் நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக எங்கே வந்து ஆகணும், ஹைகோர்ட்டுக்கு தான் வந்து ஆகணுன்றதை உங்களுடைய மனசில் நிலைநிறுத்தி வச்சுக்கிங்க. செகண்ட் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிய வச்சுட்டேன். ஸோ செகண்ட் அப்பீல் நம்ம வரோம். ஸோ இந்த இடத்துல ட்ரையலில் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸில் நடக்குது, இல்லை மெட்ரோபாலிட்டனில் ட்ரையல் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. இதனுடைய அப்பீல் பார்த்தீங்கன்னா செஷனில் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, ஃபஸ்ட் அப்பீல் அதுக்கு பேர். அதன் பிறகு இந்த இடத்துலையும் வழக்கு தோற்று போகுது அப்படின்னும் போது செகண்ட் அப்பீலுக்கு வரீங்க. அந்த செகண்ட் அப்பீல் தான் ஹை கோர்ட். அதன் பெயர் தான் அப்பெலட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க.
ஒரிஜினல் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் இதுதான். இந்த இடத்துல விடுவிக்கப்பட்ட சில பிரச்சனைகளை ஆராய்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்டனை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும். இப்போ இந்த இடத்துல டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒன்று குறைக்கலாம், இல்லைன்னா அதையே ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதிகப்படுத்தலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் கூட்டம் மட்டும் மாட்டாங்க அப்படின்றது தான் இது நிதர்சனமான ஒரு கான்செப்டாக பார்க்கப்படுகின்றது. இப்போ இந்த இடத்துல 10 வருஷம் தண்டனையோடு வராருன்னா 11 வருடங்களும் ஆக்க மாட்டாங்க. இன்னும் 10 அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதை கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அப்பீல் வந்ததுக்கு உண்டான பிரயோஜனமே இல்லாத போயிடும் அப்படின்றதுக்காக. ஒரிஜினல் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னும் போது என்னென்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் ஆன்டிசெப்டரி பெயில் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயில் எடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில விவகாரங்களை நேரடியாக ஹைகோர்ட் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ரிட்டு சம்பந்தமான எல்லா விவகாரங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் கையாளும். ஆர்டிகல் 226 அப்படின்றத அடிப்படையில். ஸோ ரிட்டு நீங்கள் போடணுன்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் செகண்ட் அப்பீல் கோர்ட், அப்பலேட் கோர்ட்டுக்கிட்ட தான் வந்தாகணும். ஆனால் ரிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரையல் கான்செப்ட். அப்படியே கொஞ்சம் மேலே மூவ் ஆனீங்கன்னா ஃபிஃப்த்து கான்செப்ட் வரீங்க. இந்த இடத்துலையும் வழக்கு தோற்று போகுது அப்படின்னும் போது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாகணும். நம்ம சுப்ரீம் கோர்ட் இஸ் ஏ ஃபைனல் அப்பீல். நோட் பண்ணிக்கிங்க, இது செகண்ட் அப்பீல், இது ஃபைனல் அப்பீல், இது ஃபர்ஸ்ட் அப்பீல், இது ட்ரையல். இதுதான் பார்த்தீங்கன்னா படிநிலைகள். ஸோ ஃபைனல் அப்பீலில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அது இந்த இடத்துல என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இதை யார் பவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124லேருந்து 147 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரங்கள் கொடுக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இல்லாமல் இவர்கிட்ட வர முடியாது. வாட் இஸ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்? ஆர்டிகல் 136 டிஃபைன் பண்ணி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கோர்ட்டில் ஒரு வழக்கு தோற்று போகுது அப்படின்னா ஹை கோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நம்ம ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை போட்டு நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை போட்டு நம்ம பர்மிஷன் வாங்கினதுக்கு பிறகு தான் அந்த ஆர்டர் காப்பியை இங்கே வச்சாதான் இங்கே நம்பர் ஆகும் சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இல்லாமல் உங்களால் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கினை நம்பராக்க முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதனால தான் எல்லா கோர்ட்டுமே தங்களுடைய பணியை சிறப்பாக செய்வாங்க. ஹைகோர்ட்டு லூஸாக இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனுக்கு அவங்க அதிகாரம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால் இவர்கள் கவனமாக இருப்பார்கள். அதே போல் அப்பீலுக்கு போயிடும் இந்த கேஸ் அப்படின்றதுக்காக மிக கரெக்டாக வந்து இவங்க பார்க்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்பீலு. அதே மாதிரி அப்பீலுக்கு போயிடக்கூடாதுன்னு ட்ரையல் கோர்ட்டும். ஸோ இந்த மாதிரி அவரவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய கடமைகளை செஞ்சால் மட்டும்தான் செய்வாங்க. செய்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் அப்படியே கரெக்டாக மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு வகையான ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஆர்டிகல் 32 இங்கே என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அப்படியே இங்கே பண்ணலாம். இது ஸ்டேட்டுக்கு உண்டானது, இது சென்ட்ரலுக்கு உண்டானது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே எந்தவித ஒரு கான்செப்டும் கிடையாது அப்படின்றத நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க. இட்ஸ் எ ஃபைனல் அப்பீல், இட்ஸ் எ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இட்ஸ் எ ஃபைனல் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையரார்ச்சி ஆஃப் கிரிமினல் கோர்ட், இல்லை வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் கிரிமினல் கோர்ட், இல்லைன்னா வேரியஸ் கிரிமினல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ்டு. இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் இதன் மூலமாகத்தான் கேட்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சடனாக கேட்டுடுறாங்க. அதனால் நீங்கள் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிஎன்எஸ்எஸ் முடியும் தருவாயில் வந்துடுச்சு. இன்னும் 2-3 வீடியோ தான் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.